நீங்கள் ஒரு கோடீஸ்வரரை நினைத்தால் எப்படி கற்பனை செய்வீர்கள்? பெரிய பங்களா, விலையுயர்ந்த கடிகாரம், விலையுயர்ந்த கார், ஆடம்பர வாழ்க்கை. ஆனால் உண்மையான செல்வந்தர்கள் பலர் அப்படியில்லை என்று சொல்கிறது த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் என்ற புத்தகம். இந்த புத்தகம் ஒரு அதிர்ச்சி உண்மையை வெளிப்படுத்தியது. பல கோடீஸ்வரர்கள் சாதாரண மனிதர்களைப் போலவே வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் காட்டிக்கொள்வதில்லை. அவர்கள் கணக்கிட்டு வாழ்கிறார்கள். அதிகம் சம்பாதிப்பவர்கள் எல்லோரும் செல்வந்தர்கள் அல்ல. பலர் மாதம் லட்சங்கள் சம்பாதிப்பார்கள். ஆனால் அதைவிட அதிகமாக செலவு செய்வார்கள். மற்றொருவர் சாதாரண வருமானம் வைத்திருந்தாலும் சிக்கனமாக வாழ்ந்து புத்திசாலித்தனமாக சேமித்து முதலீடு செய்து செல்வந்தராகிவிடுவார்கள். வருமானம் முக்கியமல்ல, மீதம் வைத்துக் கொள்வதே செல்வம். உண்மையான கோடீஸ்வரர்கள் ஸ்டேட்டஸ் வாங்க மாட்டார்கள். பலர் என்ன செய்கிறார்கள்? புதிய போன் வந்தால் உடனே வாங்கிவிடுவார்கள். இஎம்ஐயில் கார், கடனில் ஆடம்பரம். ஆனால் இந்த புத்தகம் சொல்வது, செல்வந்தர்கள் இம்ப்ரெஸ் செய்ய அல்ல, இன்வெஸ்ட் செய்து வாழ்கிறார்கள். அவர்கள் பிராண்டை விட வேல்யூவை பார்க்கிறார்கள். காட்சியை விட சுதந்திரத்தை தேர்வு செய்கிறார்கள். இந்த புத்தகத்திற்காக ஆயிரக்கணக்கான கோடீஸ்வரர்கள் ஆய்வு செய்யப்பட்டனர். அதில் பலர் சாதாரண வீடுகளில் வாழ்ந்தனர். பழைய கார்களை பயன்படுத்தினர். அன்னெசெசரி செலவுகளை தவிர்த்தனர். தங்கள் வருமானத்தின் பெரிய பகுதியை முதலீடு செய்தனர். அதாவது அவர்கள் ரிச் லோக்காக இல்லை, ஆனால் உண்மையில் ரிச். கோடீஸ்வரர்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் வேலை கொடுப்பார்கள். அவர்கள் கேட்பது, இந்த செலவு எனக்கு வேல்யூ தருகிறதா? இது ஃபியூச்சர் வெல்த் உருவாக்குமா? அதனால்தான் சிறிய சேமிப்புகள் பெரிய செல்வமாக மாறுகிறது. செல்வந்தர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் என்டர்டெயின்மெண்ட் ஐ முழுவதும் தவிர்க்கவில்லை. ஆனால் எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஐ தவிர்த்தார்கள். அதிக டிவி இல்லை, காரணமில்லாத கம்பேரிசன் இல்லை, தேவையற்ற ஷோ ஆஃப் இல்லை. அவர்கள் ஃபோக்கஸ் செய்தது திறமை வளர்ப்பு, பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட், டிசிப்ளின். பல பெற்றோர் குழந்தைகளுக்கு அதிக பண உதவி செய்வது அவர்களின் செல்ஃப் growth ஐ குறைக்கலாம் என்று புத்தகம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? எளிதாக கிடைத்தது அதன் மதிப்பை குறைத்துவிடும். அதனால் உண்மையான செல்வந்தர்கள் குழந்தைகளுக்கு பணம் மட்டும் கொடுக்கவில்லை, பணத்தை உருவாக்கும் மனநிலையை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த புத்தகத்தின் முக்கிய பாடம், செல்வம் என்பது வெளியில் தெரியாது. அது அமைதியாக உருவாகும். ஒருவர் எக்ஸ்பென்சிவ் கார் ஓட்டுகிறார் என்பதால் அவர் வெல்தி என்று அர்த்தமில்லை. ஒருவர் சாதாரணமாக வாழ்கிறார் என்பதால் அவர் சாதாரணமானவர் என்றும் அர்த்தமில்லை. வங்கி கணக்கில் இருக்கும் பணம், முதலீடுகள், கடன் இல்லாத வாழ்க்கை, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், இவையே உண்மையான செல்வம். நீங்கள் கோடீஸ்வரராக வேண்டுமா? அப்படியானால் அதிகம் சம்பாதிக்க முயற்சியுங்கள். அதைவிட புத்திசாலித்தனமாக சேமியுங்கள். காட்சிக்காக செலவு செய்யாதீர்கள். உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய விடுங்கள். டிசிப்ளின் ஐ வாழ்க்கை முறையாக மாற்றுங்கள். பணக்காரராக தோன்றுவது எளிது, ஆனால் உண்மையாக செல்வந்தராக இருப்பது ஒரு பழக்கம். ஒரு நாள் மக்கள் உங்களை பார்த்து இவர் சாதாரணமாகத்தான் இருக்கிறார் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் நீங்கள் அமைதியாக ஒரு பேரரசை கட்டிக் கொண்டிருக்கலாம்.